ஹாய், என்னடா காலையிலேயே எங்கடா போயிட்டுருக்கேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஏடிஎம் போயிட்டுருக்கோம். எதுக்கு ஏடிஎம் போகிறேன்றது போக போக சொல்கிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிச்சுக்கோங்க. வாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஏடிஎம்க்கு போயிட்டு மற்ற கதையை பேசுவோம். எதுக்குடா ஏடிஎம் போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு 2 வீக்ஸாக நம்ம ஒரு சேலஞ்ச் பண்ணியிருப்போம். அந்த சேலஞ்சில் 14 days 25K ஏர்ன் பண்ணுற சேலஞ்சில் நம்மளால் 25,000 ஏர்ன் பண்ண முடியல. பட் பரவாயில்ல, ஆல்மோஸ்ட் 20,000 கிட்டத்தட்ட ரீச் பண்ணிட்டோம். இப்போ அதில் 10K வந்து அக்கௌண்ட்டுக்கு க்ரெடிட் ஆகிடுச்சு. அதை நம்ம போய் வித்ட்ராவல் பண்ணிவிட்டு எங்கள் அம்மாக்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு சர்ப்ரைஸ் பண்ணணும். டைரெக்டாக சர்ப்ரைஸ்லாம் பண்ண போகிறது கிடையாது. சில பல ப்ராங்க்லாம் பண்ணி அப்புறம் தான் சர்ப்ரைஸ் பண்ணணும். இப்போ அதுக்காக தான் ஏடிஎம் போயிட்டு வித்ட்ராவல் பண்ண போகிறேன் அமௌண்ட்டை. ஸோ வந்து நான் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணேன், அந்த அமௌண்ட் வந்து உங்களுக்கும் காட்டணும். ஸோ அதுக்காக இந்த வீடியோவும் நினச்சிக்கலாம். நாங்கள் நம்ம ஏடிஎம்க்கு போகலாம். என்னோடய பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 14 days 25K ஏர்ன் பண்ணிட்டோன்னா நான் ஒரு 6K சேர்த்து வச்சுருந்தேன். அது எல்லாத்தையும் சேர்த்து 31K எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு அதில் சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். பட்டு 31K வரல. இப்போது நான் சேர்த்து வச்ச அமௌண்ட்டும் நான் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டும் 26 கிட்டத்தட்ட வந்துச்சு. ஸோ பரவாயில்ல, அதையே எடுத்துகிட்டு போய் கொடுப்போம். ஸோ வீடியோவில் பாருங்கள் எங்கள் அம்மாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது என்னென்னு. ஃபஸ்ட்டு நம்ம ப்ராங்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் கொடுத்தேன் அமௌண்ட்டை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏடிஎம்க்கு ரீச் பண்ணிட்டேன். நம்ம உள்ளே போயிட்டு அமௌண்ட்டை வித்ட்ராவல் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பர்ஸ் எடுத்துப்போம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 12,500 கிட்டே இருக்குது. பேலன்ஸ் இருக்க 12,000 நம்ம எடுத்துடலாம். 12,500 சாரி. போடுவோமா? இங்கிலீஷ் பின் என்டர் பண்ணுறதெல்லாம் நான் அப்புறமா வீடியோவில் தூக்கிடுறேன். எவ்வளோ என்டர் பண்ண போகிறோன்னா 12,500. ஓகே, எஸ். உங்களுக்கு வந்துகிட்டே இருக்க மணி அக்கௌண்ட்லேருந்து எடுத்துட்டாங்கன்னு காட்டுது. நான் ஆகிடுச்சு. ஸோ அங்கே நம்ம அமௌண்ட்டை எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. ஸோ கைஸ், இது நம்ம ஆட் பண்ணிடலாம். ஒன் மினிட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேலஞ்சில் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டும் நம்ம சேர்த்து வச்ச அமௌண்ட்டும் இப்போ நம்ம கையில் இருக்குது. ஸோ பாருங்கள், இதுதான் இந்த 26,000. ஸோ ரொம்ப நாளாச்சு இந்த மாதிரி அமௌண்ட்லாம் கையில் தொட்டு பார்க்குறதுக்கு. ஏன்னா நான் ஏர்ன் பண்ணுறது எல்லாமே கையில் வரும். மாதம் 5ஆம் தேதி ஆன உடனே எல்லாம் கிளியர் ஆகிடும். ஸோ பட்டு பரவாயில்ல. எனிவேஸ், நான் என்னோடய இஎம்ஐ அமௌண்ட்டுக்கும் சேர்த்து வச்சு எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் போட்டு இந்த அமௌண்ட்டு சேர்த்து வச்சுட்டேன். ஸோ கைஸ், இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம சேலஞ்சில் ஏர்ன் பண்ண அமௌண்ட்டு. ஸோ வாங்க இதை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கள் அம்மாக்கிட்ட கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணலாம். சர்ப்ரைஸ் பண்ணிவிட்டு இந்த கிஃப்ட்டு நான் யாருக்கு வாங்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அக்கா பொண்ணுக்கு தான் வாங்க போகிறோம். அக்கா பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே வருது. ஸோ அதுக்காக இந்த கிஃப்ட்டை வாங்க போகிறோம். ஸோ அந்த கிஃப்ட்டு என்னன்றதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஆட் பண்ணுறேன். நம்ம இதை பத்திரமா பர்ஸில் வச்சுக்கலாம். ஸோ நான் ஏன் இதை செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா நான் தாய் மாமா முறையில் இருந்து என்ன செய்யணுமோ செய்யணும்ல. ஸோ இதுதான் என்னால் முடிஞ்சது. ஸோ ஃப்யூச்சரில் என்னால் நிறைய முடிஞ்சிச்சுன்னா இதை விட அதிகமாக செய்வேன். ஸோ இப்போதைக்கு என்னால் இது தான் முடியும்.
இப்போ கூட நான் நினச்சேன்னா கடன் வாங்கி நிறைய செய்யலாம். பட் கடன் வாங்கி செய்யக்கூடாதுன்னு ஒரு மைண்ட் செட்டு. ஏன்னா கடன் வாங்கி செய்யணுமா அப்படின்னு யோசித்தேன். கடன்லாம் வாங்கக்கூடாது, டைரெக்டாக ஏர்ன் பண்ணி சம்பாரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வாங்கி கொடுக்கணுமே. ஏன்னா அதில் நம்மளுக்கு எந்த ஒரு ப்ரெஷரும் இருக்காதுல்ல. சந்தோஷமாக வாங்கி கொடுத்த மாதிரி ஆகிடுச்சு. அது அவங்க ஃபேஸில் பார்க்கும்போது அதில் ஒரு ஹாப்பினஸும் கொடுக்கும் நம்மளுக்கு. இது சந்தோஷத்தில் என்ன பேசுகிறதுனே தெரில. ஸோ வாங்க நம்ம வீட்டுக்கு போயிட்டு எங்கள் அம்மா கிட்ட கொடுத்துட்டு அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ கைஸ், வீட்டுக்கு போனோடனே இந்த வீடியோவில் கொஞ்சம் தெலுங்குலாம் வரும். ஸோ தெலுங்கு வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். அவ்வளோலாம் இருக்காது, கஷ்டமாக இருக்காது, ஓரளவுக்கு தமிழ் மாதிரியே தான் இருக்கும் அந்த தெலுங்கும். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். கொஞ்சம் படபடப்பாக இருக்குது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. கைஸ், இந்த அமௌண்ட்டில் நான் என்ன வாங்க போகிறேன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு நான் வீட்டுக்கு கிட்டே வந்துட்டேன். வாங்க நம்ம சர்ப்ரைஸ் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா நம்ம வண்டி பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது. கவர் போட்டு வச்சுருந்தேன், எடுத்து மலையில் வருது நினைக்கிட்டோம், டஸ்ட் எல்லாம் போய்டுன்னு சொல்லி அவுத்துட்டேன் கவரை. அம்மாகிட்ட எடுத்துகிட்டு போய் காட்டிடலாம். இதுதான் எங்கள் பாட்டி. ஓ ட்ரா லாப்ல இருக்கிறா గిఫ్ట్ తీయాలమ్మా. ఏం గిఫ్ట్ యా ఇప్పుడు గర్ల్ ఫ్రెండ్ గిఫ్టా? ఓయమ్మో యాడో బాదియాలయ్యా సరేనా సార్. ఏం గిఫ్టా? గోల్డ్దా. ఎంత ఎంత నువ్వే చెప్పు. ఎన్ని సవర్లు కావాలా? 1,000 చాలా. 1,000 60,000 వస్తుంది. 25,000 పర్వాలేదు తీసుకో. కార్డు అలా కార్డు ఉందా? పాదరా తీసుకుంటా. చెప్పమా. పాదరారా ఎప్పుడు ఎవరా గర్ల్ ఫ్రెండ్? చూపిస్తాను నీకు ఫోన్. చూపి అయితే చూపిస్తా కదా. వాడు గర్ల్ ఫ్రెండ్కి గిఫ్ట్ తీయాలంట. గర్ల్ ఫ్రెండ్ చూపి ఏదేమే ఇదిగో కనపడలా. నీ గర్ల్ ఫ్రెండ్ గిఫ్టా? అటైతే తీద్దాం 60-70 అయినా పర్వాలే. ఏడదిరా అంటే చెప్పండి అందుక 26. పాడు షాకింగ్ గారు దాన్ని కట్టాలని చెప్పు టక్కన. 25,000. பார்த்தீங்கன்னா இதுதான். இப்போ கூட நான் சுயநலமாக யோசித்து இந்த அமௌண்ட் வச்சு நான் பிசியோ இல்லை லேப்டாப்போ வாங்கலாம். பட்டு அந்த மாதிரி வாங்க எனக்கு மனசு வரல. ஸோ நம்மளோட கடமை நம்ம செஞ்சிடணும். பிசி வேணால் எப்போ வேணால் வாங்கிக்கலாம். நான் அதுக்குன்னு தனியாக ஒரு 2 months எக்ஸ்ட்ராவோ ஒர்க் பண்ணி நான் அதுக்கு வாங்கிப்பேன். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் மந்த்து வந்து பர்த்டே வருது. ஸோ அதுக்காக நம்ம இப்போ நான் அமௌண்ட்டை கொடுத்துட்டு கோல்டு வாங்கி தந்துடணும். ஸோ என்னோடய கடமையை நான் செஞ்சிடணும். திஸ் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்னும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது பையனாக பிறந்ததுக்கு. ஸோ ஏதோ நான் ஒரு கம்பெனிலேயோ எதுலையோ ஒரு வேலைக்கு போயிருந்தேன்னா இந்த அமௌண்ட்டை நான் நினச்ச மாதிரி சம்பாதிச்சிருப்பேன்னு கேட்டிங்கன்னா அது கொஞ்சம் டவுட்டு தான். இந்த 25,000 வந்து அதில் எனக்கு 15,000 18,000 தான் சம்பளமே வந்திருக்கும். பரவாயில்ல. ஸோ நான் இப்படி போகிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இப்படி போகாதீங்க. என்னோடய பிளானிங்லாம் நிறைய இருக்குது. ஸோ என்ன மாதிரி நீங்கள் யாரும் ஃபாலோ பண்ணி இப்போ வராதிங்க.
ஸோ என்னோடய லைஃப் ஸ்டைல் வேறு, உங்களுக்குன்னு நிறைய இருக்குது. நான் இப்படி தான் கொஞ்சம் நிறைய இருக்குது. இப்படி காய்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னோடனே எங்கள் அம்மாவோட ஃபேஸில் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா அது எப்படி கோவமாக காட்டாமல் ஹேண்டில் பண்ணாங்கன்னு பார்த்தீங்களா? ஸோ அதுதான் எங்கள் அம்மா. கிஃப்ட் வாங்குறது எல்லாத்தையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். இதா ஓப்பன் வீடியோ பண்ற சாலு இருக்கு. சாலுமா ஓண்டல் இது ஓயம்மா 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 என்னது இது மோதிரம் பாப்பா என்ன இது? பாப்பா ఏంటిది ஓப்பன் ஓப்பன் ஓப்பன். ఇదేంటిదా அதில் உண்மையான சர்ப்ரைஸ். తేనమ్మా ఏంటిది இதுதான் உண்மையான சர்ப்ரைஸ். இங்கற ஓபன் பண்றதே நீ தின்றதுல ஏறு. பாப்பா காஜிலு காஜிலு இதுக்கு யாவை செத்து దా అన్న గాజులు మీరేంట్రా చాలా తీసుకుంటావా? ఒక చేతికి இந்த பாப்பா రైట్ సైడ్ వేస్తా ఫస్ట్ ఎత్తంగానే ஓடா మూడు లెఫ్ట్ వేస్తాను. ஐ ఇంకా రెండు వేరా दो पापा नो दो 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 गाजलू दो दो मम्मी చిట్టలి బాగుంది. ஸோ கைஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:30 ஆகுது. பர்த்டே செலிப்ரேஷன்லாம் நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ உட்காந்து வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன். இதில் ஒரு சோகமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கிஃப்ட்டை நான் ப்ரெசென்ட் பண்ணுற வீடியோ ஷூட் பண்ண முடியல. ஏன்னா ஒர்க்கு கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால ஷூட் பண்ண முடியல. அண்டு நான் பாப்பாவை தூக்கிட்டு இருக்க மாதிரியும் ஒரு ஃபோட்டோவும் கூட எடுக்கவும் முடியல. ஸோ பரவாயில்ல, நான் வந்து ஆல்ரெடியே கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணிட்டேன். அந்த வீடியோலாம் முன்னாடி பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து கேக்கை வெட்டுறதும் அண்டு ஒரு சில வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ கிஃப்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. Happy birthday to you. Happy birthday to you. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நீங்கள் யாராவது சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நியூ கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.